வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். கலியுகத்தினுடைய கண்கண்ட கடவுள் கருணாமூர்த்தி அனைவரையும் வாழ வைக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு வணங்கி என் குலதெய்வத்தை வணங்கி பக்தியுகம் சேனல் அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம் ஐயா. அதிசாரம் வந்துருச்சு, எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. குரு பகவான் எங்களுக்கு கண்ணை திறக்க மாட்டாரா, வலியை கொடுக்க மாட்டாரா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி அதிசாரம் பலன் சொல்றதுக்கு முன்னாடி அதிசாரம்னா என்ன அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லுங்க. அதிசாரம் அப்படிங்கிறது பொதுவாக ஒரு கிரகநிலை வக்கர நிலை அதிசாரம் அப்படின்னு சொல்றாங்க. வக்கரம் அப்படின்னா ஒரு பின்னோக்கி நகர்வு அப்படிங்கிற மாதிரி, அதிசாரம்னா முன்னோக்கி நகர்வு. ஆக்சுவலா இது ரெண்டுமே அங்க நடக்கிறது இல்லை. பிளானட் அதனுடைய பொசிஷன்ஸ்ல இருக்கு. நம்ம பூமியில இருந்து பார்க்கும் பொழுது அது மாதிரி இருக்கு. இப்ப நம்ம பொதுவா நம்ம ஒரு ட்ரெயின்ல உட்காந்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க ட்ரெயின் நின்றுட்டே இருக்கும், ஆனா பக்கத்து ட்ரெயின் மூவ் ஆயிட்டு இருக்கும். அப்போ உங்க ட்ரெயினும் போற மாதிரி தோணும். பஸ்ல நின்று இருந்தீங்கனாலும் பஸ்ல உட்காந்துருந்தாலும் தோணும். இது உங்களுக்கு பிம்பம் அப்படி இருக்கு. இப்போ பூமியிலிருந்து பார்க்கும் பொழுது லைட்டா அது கொஞ்சம் முன்னாடி வந்த மாதிரியோ அல்லது பின்னாடி வந்த மாதிரியோ தோன்றது. இது முன்னாடி போன மாதிரி தோணும் அதிசாரம், பின்னாடி போன மாதிரி தோணா வக்கரம் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் சிம்பிளா நமக்கு அப்படி தெரியுது. கண்டிப்பா. ஆனா இதுல எப்படி பலன் வருங்க? அப்போ நீங்க இதுவே டெம்பரரின்னு சொல்றீங்க, இது எப்படி பலன் வரும் அப்படின்னா, இதுதான் இந்த பூமிக்கும் அதற்கு உண்டான சில தொடர்புகள். நமக்கு தினமும் அந்த டேல ஒரு ஹோரை ஸ்டார்ட் ஆகும். ஹோரை பத்தி நம்ம பேசணும், நிறைய விஷயங்கள் வருது. அப்போ அந்த கிரகத்துக்கு உண்டான ஒரு கதிர்வீச்சு நமக்கு உண்டு. எப்பவுமே சிக்னல்ல சிகப்பு, பச்சை, மஞ்சள் தான் யூஸ் பண்றாங்க. ஏன்னா அதுதான் தெரியுது தூரத்துல இருந்து பாக்குறதுக்கு. அப்போ அது போல ஒவ்வொரு கிரகத்துக்கு உண்டான கதிர்வீச்சு அதோட இவ்வளவுதான் அது தெரியும், இவ்வளவுதான் அது பார்க்கும் அப்படிங்கிறது. அது 5, 7, 9ஆம் பார்வையை குரு பாக்குறாரு. அதே போல இந்த நகர்வுகளால பூமியில் ஏற்படும் சில மாற்றங்கள் அப்படிங்கிறதுக்காகத்தான் நமக்காக அந்த பலன். அது குருவுக்கானது இல்லை, அந்த குரு பிளானட்டுக்கானது இல்லை, பூமியில இருக்கக்கூடிய நம்ம வாசிகளுக்காக, குறிப்பா நம்முடைய மக்களுக்கான ஒரு பலனாக அந்த அதிசார வக்கரம் அப்படிங்கிறது நம்ம சொல்றது. அது அதிசாரம் அப்படிங்கிறது. அதிசாரம்னா கொஞ்சம் முன்னோக்கி போன மாதிரி கண்டிப்பா ஒரு ஃபீல் இருக்கிறது அதிசாரம். கண்டிப்பா. ஐயா, ஒவ்வொரு பிளானட்டுக்கும் ஒவ்வொரு தத்துவம் இருக்கு. குருவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஓகே, குரு அப்படின்னாவே பொதுவாக ஒரு நல்ல கிரகம் அப்படிங்கிறது எல்லாருமே சொல்லுவாங்க. குரு அவனுக்கு என்னப்பா 9 குரு, அவனுக்கு என்ன சுக்கர சுத்தி இருக்கிற குரு சுக்கரனாவே நல்லா இருக்கு அப்படிங்கிறது ஒரு பொது பலன். ஆனா என்னை பொறுத்தவரை என்னுடைய மனதார நான் சொல்லக்கூடியது, குரு அப்படின்னா அதற்கு முழு முதற் கடவுளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் தான். காரணம், இந்த உலகத்தினுடைய துவக்கம் ஆதி கடவுளாக அந்தவும் இருக்கக்கூடிய சிவபெருமான், ஜோதி ரூபம் சூரியன் அவரு. அப்போ அவருக்கே பாடம் சொல்லி கொடுத்தவர் முருகப்பெருமான், அவரோட குழந்தை. ஆனா அவரே கூப்பிட்டு சுவாமி மலையில என்ன சொல்றாரு, அவருக்கு பிரணவ மந்திரத்தை சொல்றாரு. அப்போ அவருக்கே அந்த குருவாக இருக்கக்கூடியவர். அப்போ அந்த குருனா சாட்சாத் முருகப்பெருமான் தான். அந்த முருகரை கும்பிடக்கூடியவர் மட்டுமல்லாம அனைவருக்கும் நல்லது நினைக்கக்கூடிய ஒரு கிரகம். நீங்க முருகரை உதாரணம் எடுத்துக்கங்க. அவர் பயங்கரமா போர் பண்ணணும்னு சொல்லி போர் நவ வீரர்கள் வீரபாகு சேனாதிபதியோட எல்லாம் போய் திருச்சூர்ல வதம் பண்ணணும்னு சொல்லி போறாரு. போனோன்னா அங்க அவருக்கு ஒரு கருணை வந்துருது பாருங்க. யார வதம் பண்ணணும் போறாரோ, யார் பிரச்சனைக்குரியவனோ அந்த பிரச்சனைக்குரியவனே மன்னிக்கிறதுக்கு ஒரு கருணாமூர்த்தி அவர். அதான் கருணாமூர்த்தின்னு சொல்றது. அப்ப உன்னை மன்னிச்சிடுறேன், யுத்தம்லாம் வேணாம், எதுக்கு தேவையில்லாம டேமேஜ், 2 பக்கம் டேமேஜ், உனக்கு கஷ்டம், நான் உன்னை அடிக்கணும், நீ அதனால உன்னை மன்னிச்சு விட்டுறேன், நீ நல்லாரு அப்படின்னு சொல்லக்கூடிய கடவுள். அப்போ அவன் அப்பயும் கேட்கல. ஆனா அப்பயும் சூரன் அவனை சமகாரம் பண்ணிட்டு சும்மா இருக்காரு. அவனுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும், அவனுக்கு ஒரு மக்களுக்கு அவனுக்கு அங்கீகாரம் கொடுக்கணும். மயிலும் சேவற்கொடியுமா மாத்தி அவனை வாழ வச்சிருக்காரு. அவனை தொழக்கூடிய அளவில் நம்ம வச்சிருக்காரு. அப்படின்னா அந்த சூரனுக்கே அப்படி ஒரு உயர்வு அப்படின்னா அவரை கும்பிடக்கூடிய நமக்கு எவ்வளவு ஒரு உயர்வு வரும். அப்படி ஒரு உயர்வை தரக்கூடிய கிரகம் குரு. அந்த குரு என்பது ஒரு கருணை. அதாவது குரு அப்படின்னா குரு நல்லா வேலை செய்யணும் அப்படின்னா ஜாதகத்துல குரு எங்க இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத குரு பார்க்கணும். அப்போ நம்ம அன்னதானம் போடணும், 4 பேருக்கு நல்லதை சொல்லணும், நல்லதை பயிற்றுவிக்கணும், நல்லதை பேச வேண்டும். தாயார் தந்தையாரை அவர்கள் எப்படிப்பட்டவா இருந்தாலும் சரி, என்ன ஒழுங்கா பார்த்த மாட்டேங்கிறாருங்க, அவர் பெரிய ரப்சரா இருந்தாலும் சரி, அவருக்கு நீ செய்ய வேண்டிய கடமை, மகனாகவோ மகளாக இருந்து என்ன செய்யணுமோ அந்த கடமையை செய்வது உன்னுடைய குரு. உனக்கு யாரு சொல்லி கொடுத்தாங்களோ, 1ஆவது டீச்சரா இருந்தாலும் சரி, வந்தோன்னு எந்திரிச்சு நிற்கணும், காலில் விழுகணும். ஒரு மரியாதை நிமித்தம் தான், அது கம்பல்சரி கிடையாது. ஆனா ஒரு மரியாதை அது எப்படியான வெளிப்படுத்தலாம், இல்லை அவர்களுக்கு வணக்கம் சொல்லலாம். அப்போ அந்த மரியாதை, குருக்கு மரியாதை செய்வது, சின்னவளா இருந்தாலும் பெரியவளா இருந்தாலும் அவருக்கு மரியாதை கொடுப்பது, மரம் நடுறது, அதுக்கு தண்ணி ஊத்துறது, வீட்டுல ஒரு முருகர் படமோ அல்லது ஏதோ ஒரு குலதெய்வ படத்தெல்லாம் வச்சு ஒரு விளக்கேற்றி வழிபாடு செய்வது, இதெல்லாம் பண்ணி வந்தாவே குரு எங்க இருந்தா நல்ல பலன் தருவார். இதுதான் குரு. குருன்னா அப்படித்தானே. அம்மா நம்ம எப்பவுமே நம்ம நல்லா இல்லைன்னா கூட நம்ம அவங்களை எழுத்து பேசினா, அதனாலதான் மாதா பிதா குருக்கு அப்புறம் தானே தெய்வம். அவ்வளவுதான், அதான் விஷயம். அம்மா நம்ம சத்தம் போடுறோம், ஆச்சா போச்சா அதுன்னு, நமக்கு தோசை விடாம போயிட போறா, சுட்டு போறதான் போறாங்க.
பசியா வந்திருக்கான், சாப்பிட்டியா கேட்காம படுத்துட்டு போறாங்க, சாப்பிட்டியாப்பா அப்படின்னு கேட்க தான் போறாங்க. அதுதான் குரு. அப்போ குரு அப்படிங்கிறது முருகப்பெருமான் சாச்சார். என்னுடைய புரிதல் அடிப்படையில குரு எல்லாருக்கும் நல்லா இருக்கணும். ஏன்னா நல்லா இருந்தா தான், குரு நல்லா இருந்தா எல்லாமே கிடைக்கும். குருவர் இல்லை என்றால் எந்தவரும் கிடையாது. குரு இருந்தா தான் குழந்தை வரும், திருமணம் வரும், வாக்குப்பளித வரும். ஜோதிடர்களே குரு முக்கியம். ஆமா. ரெண்டாவது பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல சோறு கிடைக்கிறதுக்கு குரு நல்லா இருக்கும். பொதுவா நல்ல சாப்பாடு பெரும்பாலும் நல்லா பாத்தீங்கன்னா ஒருத்தர் இட்லி சாப்பிடணும்னு தோணும். இன்னைக்கு போய் நல்ல இட்லி சாப்பிடலாம் அப்படின்னா போற கடையில இட்லி முடிஞ்சுச்சுமா 10 கடை 15 கடை ஏறி எங்கேயும் இட்லி இல்லாம கடைசியா ஒரு புரோட்டா சாப்பிட்டு தோசை சாப்பிட்டு வரால பல பேர். குரு நல்லா இல்ல, போய் சும்மா நின்றுட்டு இருப்பான், கோயில் தரிசனம் பண்ணிட்டு இருப்பான், கூப்பிட்டு பொங்கல் கொடுப்பான். அவன் குரு நல்லா இருக்கு, அவன் ஏதோ நல்லது பண்ணிருக்கான்னு அர்த்தம். சிம்பிளா 4 பேருக்கு நல்லது செய்வது. குறிப்பா குரு வந்து ஜோதிட ரீதியாக 12 குரு, 8 குரு, 6 குரு, 7 குரு, ஜென்ம குரு, இதெல்லாமே சின்ன சின்ன துன்பங்களை தரக்கூடிய ஒரு பாவகமா பார்க்கப்படுது. இதுல எங்க குரு இருந்தாலும் அவங்க செய்யக்கூடிய ஒரு பெரிய பரிகாரம் சொல்லிடுவோம். அவங்களுக்கு சிம்பிளா கிராண்டான வளர்ச்சி தரக்கூடிய ஒரு நீட்டா ஒரு 5 பெட்ஷீட் வாங்கிக்கணும். எவ்வளவோ ஒரு 100-200 பெட்ஷீட்ல ஒரு பெட்ஷீட் வாங்கி நல்ல மனதுக்கு புரியுது, உங்க பொருளாதார கை கிடைக்காத ஒரு 5 பெட்ஷீட், ஒரு 2 கொசு வலை, ஒரு 4-5 கொடை, 3 பொருள் வாங்கிக்கிங்க. அப்படியே வண்டி எடுக்கிறீங்க, அப்படியே போறீங்க, ஈவினிங் டைம் போனீங்க, ரோட்டோர படுத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு கொடுத்துட்டு அவன் ஆசீர்வாதம் வாங்கிக்குவாங்க. அப்ப ஆசீர்வாதம் பண்ணுங்க. அவன் கொசுக்கடியில படுத்திருப்பான், நிம்மதி இல்லாம படுத்திருப்பான், தூக்கம் இல்லாம இருக்கும், மழை காலம் வேற, இப்ப மழை பெய்யும், இல்ல ஈரக்கடியா இருக்கும், கீழே ஈரமா இருக்கும், மேல ஒரு தார்பாய் விரிச்சு போட்டு படுக்கிற பல பேர் இருக்கான். நம்ம நினைச்சிட்டு இருப்போம் அவனுக்குலாம் என்ன, அவன்லாம் பிச்சு ஒரு நாளைக்கு பிச்சு சிக்னல் நிறைய பேர் பிச்சை கேட்கறான். எல்லாரும் மனசு என்ன தோணும், பெரும்பாலும் கொடுப்பான். பாதி பேர் மனசுல தோன்றத சொல்றேன், இவன் ஒரு நாளைக்கு இவன் நம்மளோட சம்பாதிப்பானான், ஆனா அவன் பிச்சை எடுக்கிறான். நீ வந்து அவன் வண்டியில உட்காந்துட்டு அவனை நீ கமெண்ட் பண்ற. இப்போ உன்னை உயர்த்தி வச்சிருக்கான் கடவுள், நீ அப்படிங்கிறான். அவனுக்கு கொடுப்பதான் நல்ல பிளான். அப்போ ரோட்ல படுத்திருக்கான், அவனுக்கு இருக்கோ இல்லையோ, அவனுக்கு சோறு இருக்கோ இல்லையோ, நம்ம அதை பத்தி ஜட்ஜ் எல்லாம் பண்ண தேவையில்லை. அவன் ரோட்ல படுத்திருக்கான், அவனுக்கு கொடுக்கக்கூடிய நிலைமை நீ இருக்க, நீ வீட்டுல படுத்திருக்கேன். அப்ப அவனுக்கு போய் ஒரு பெட்ஷீட் கொடுக்கறது, ஒரு கொசுவலை கொடுக்கறது, 2-3 கொடையை கொடுத்தா மழை பெய்யும் போது அதுக்குள்ள கூட இருக்கும். அப்போ இது போல நல்ல உறக்கத்தை ஒருத்தனுக்கு தருவது, நல்ல உணவை ஒருத்தனுக்கு தருவது, இது ரெண்டும் பண்ணா குரு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். அது எங்க இருந்தாலும் சரி மிகப்பெரிய பலனை தரக்கூடிய அமைப்புகள் இருந்து உண்டு. அருமையா சொன்னீங்க. ரொம்ப வாழ்க்கை முக்கியமான தத்துவம்லாம் சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. இப்ப என்னன்னா ஒவ்வொரு ராசிகளும் நம்ம பார்க்கலாம். நம்ம பார்க்கக்கூடிய ராசி மிதுனம். அதாவது கடந்த ஆண்டுல பாத்தீங்கன்னா ஜென்ம குருவாவே இருந்தாரு. இப்ப 2ஆம் இடம் தனஸ்தானத்துல வராரு. எந்தவித பலன்கள் இருக்கு? ஓகே, அதிசார குரு பயிற்சி மிதுன ராசிக்கு பார்த்துட்டு இருக்கோம். 18-10-2025 ராத்திரி 7:47 வந்துடுறாரு. 48 நாள் இருக்கிறாரு. 48 நாள் வந்து ஒரு மண்டலம். ஆமா, ஒரு மண்டலம். சபரிமலை மாதிரி எல்லாம் ஒரு மண்டலம். 48 நாள் கண்ணீர்னு. இதுல வேற என்னன்னா சஷ்டி வேற வருது, இந்த டைம் சூரசம்ஹாரம் வருது. நிறைய பேர் ஆல்ரெடி 48 நாள் சஷ்டி விரதெல்லாம் இருக்கவங்க பல பேர் இருக்காங்க. அப்போ எல்லாமே ஒரு அருமையான ஒரு காலகட்டமா நம்ம வந்து மிதுன ராசிக்காரங்க பார்க்கலாம். மிதுனத்திற்கு கடகத்துல நம்ம குரு வராரு. அப்போ மிதுனத்துக்கு 2ஆம் இடத்துல குரு. இந்த 2 அப்படின்னாவே 2ஆம் பாவகம் அப்படின்னாவே ஜாதக ரீதியா தனம், குடும்பம், வாக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த 2 வரக்கூடிய குரு மிதுனராசி அன்பர்களுக்கு அப்படிங்கிறது தன ரீதியான மிகப்பெரிய உயர்வு தரக்கூடிய ஒரு காலகட்டம். பணம் எதிர்பார்த்துட்டு இருந்த தன வரவு, எங்கேயாச்சும் ஒரு வெயிட்டிங் இருக்குங்க, வந்துட்டா போதும் பட்டை கிளப்பிடுவேன். ஒரு 10 லட்ச ரூபா அர்ஜென்டா தேவைப்படுது, அடமானம் பண்ணி தான் கேட்கறேன், மார்டேஜ் பண்ணி தான் கேட்கறேன், ஆனா கிடைக்க மாட்டேங்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய பல்வேறு மிதுனராசி இந்த 48 நாள் மிகப்பெரிய உயர்வு தரக்கூடிய காலகட்டம். எங்கிட்ட இருந்தோ உங்களுக்கு தேவையான பணம் வரும். அது ஸ்கூல் ஃபீஸா இருந்தாலும் சரி, காலேஜ் ஃபீஸா இருந்தாலும் சரி, கட்டடத்துக்கான செலவா இருந்தாலும் சரி, வீட்டுக்கான செலவா இருந்தாலும் சரி வரும். அதே போல மனசுல ஒரு மகிழ்ச்சி உண்டாக காலம். கோயிலுக்குள்ளா போறேன், வழிபாடு பண்றேன். இந்த காந்தாரா படத்துல முதல் பாட்டுல அவர் வந்து அரசர் போய் எங்கெல்லா பக்கம் தொலைவார். ஆமா, நிம்மதி வேணும். ஒரு சின்ன கல்லை பார்த்தோம்னா நிம்மதி வரும். காந்தாரா வருது இல்லையா, அதே மாதிரிதான் எங்கெங்கயோ போயிட்டு இருப்பாங்க. இப்போ கரெக்டான தெய்வத்தை ஃபைன் பண்ணக்கூடிய காலகட்டம். உங்களுக்கு எது நல்லது பண்ணணும் அப்படின்னு நமக்கு தெரியணும். எப்பவுமே நம்ம எல்லா பக்கம் அலைவோம். பட் நமக்கு நல்லது பண்ணக்கூடிய ஒரு பாக்குறது ரொம்ப கஷ்டம். நல்லது பண்ணக்கூடிய அஸ்ட்ராலஜர் பாக்குறதே கஷ்டம். ஏன்னா நம்ம நிறைய பேர் பார்ப்பாங்க, ஒரு சிலருக்கு ஒண்ணு செட் ஆகும். எங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி டாக்டர், அவர்கிட்ட தாங்க பார்ப்பான், அவர்கிட்ட போய் ஊசி போட்டு வந்தா சரியா போயிடும். அவர் பார்த்தாவே சரியா போயிடும். பல பேருக்கு அம்மா நல்லா இருக்குங்க, சரியா போயிடும், எல்லாம் நல்லா இருக்காங்களா, நல்லா இருக்கு. அப்போ அந்த ஒரு பாண்டிங் இருக்கு இல்லையா, அந்த ஒரு பாண்டிங் எப்பவுமே ஃபேமிலி அஸ்ட்ராலஜர் ஒரு எப்பவுமே வச்சுக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலியில அஸ்ட்ராலஜர் ஒருத்தர் இருக்கணும், ஃபேமிலிக்கு டாக்டர்னு ஒருத்தர் இருக்கணும், ஃபேமிலிக்கு வக்கீல்னு ஒருத்தர் இருக்கணும். ஏன்னா இந்த 3 ப்ரொஃபஷன் முக்கியமான ப்ரொஃபஷன். நீங்க கஷ்டமா போகிறோம், சந்தோஷமா போவீங்களா வக்கீல்கிட்ட? கஷ்டம் தான் போவீங்க. ஏதோ வயிற்று வலி, கால் வலி, காய்ச்சல் டாக்டர் போவீங்க. மன கஷ்டமா இருக்கு சாமி, அவர்கிட்ட போவீங்க. அப்போ உங்க ஃபேமிலி பத்தி தெரிஞ்சிருக்கணும், உங்க ஹெரிடேஜை பத்தி புரிஞ்சிருக்கணும். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு, என்ன நீங்க அவர் சொன்னீங்க, இதுக்கு முன்னாடி நீங்க திருச்செந்தூர் ஒரு கோயில் சொல்லியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு போயிட்டு வந்திருக்காரு, அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த அஸ்ட்ராலஜருக்கு. அப்பயும் கஷ்டம்னு வராரு.
அப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களை பத்தி செல்ஃப் ஸ்டடி பண்ணுவதற்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அவர் சொல்றது உங்களுக்கு பழிக்க வரும். ரெண்டாவது 2 பேருக்கு ஒரு மன ஒற்றுமை வரும். 2 பேரும் ஜெல்லாகி செய்யக்கூடிய காரியம் சக்சஸ் ஆகும். அப்போ அது மாதிரி நபர்களை மீட் பண்ணக்கூடிய காலகட்டம் இந்த 2ல வரக்கூடிய குரு வந்து மிதுனராசி என்பவர்களுக்கு. அதே போல பொருளாதார ரீதியான முடிவுகள் எடுக்கக்கூடிய காலகட்டம். ரொம்ப நாள் பயந்துட்டே இருப்பாங்க. ஒரு பணியார கடை வச்சிருப்பாங்க, ஒரு கரம் ஸ்டால் வச்சிருப்பாங்க, சின்னதா வச்சுட்டு இருப்பாங்க, இல்ல ஒரு ஹோட்டலோட வச்சிருக்கலாம், இல்ல பெரிய பிசினஸ் கூட பண்ணலாம், ஒரு எக்ஸ்டென்ஷன் பண்ணலாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அதுக்கு ஒரு பயம் இருக்கு. ஒரு 40 லட்சம் 50 கடன் ஆகிப்படும், இல்ல எக்ஸ்டென்ட் பண்ணி ஓல்டு என்ன பண்றது, நல்லா போயிட்டு இருக்குது கடை, அல்டர் பண்ண என்ன ஆகுறது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய பல்வேறு மனக்குழப்பங்கள் இருந்து நீங்கி அது கட்டுமானம் பண்றது, எக்ஸ்டென்ஷன் பண்றது, உறுதி பண்ணுவதற்கான காலகட்டம். பல்வேறு மிதுனராசி என்பவர்களுக்கு இப்ப என்ன தோணும் அப்படின்னா, ஒரு மேல வீடு எடுத்துக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு தோணுது, மழை தண்ணி வாசல் வரைக்கும் வருது, முன்னாடி செட்டு போட்டுக்கிட்டா பரவாயில்லன்னு தோணுது, கார் வெயிலே நிக்குது, ஒரு முன்னாடி ஒரு செட்டை வச்சுக்கும் அப்படின்னு தோணக்கூடிய காலகட்டம். அப்போ எக்ஸ்டென்ஷன் பண்ணக்கூடிய காலகட்டங்கள், விருத்தி பண்ணக்கூடிய காலகட்டங்கள், தனவிருதியாகக்கூடிய காலகட்டங்கள், அதற்கான மனோ எண்ணம் வரும், அது செயல்பாடு பண்ணி சக்சஸும் பண்ணுவாங்க. அதே போல தன் செயல்கள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டம். எந்த கோயில் போனாலும் திருப்தி வரும், எந்த சுவாமி கும்பிட்டுனாலும் திருப்தி வரும். ரெண்டாவது இவர்களுக்கு திருப்தி தரக்கூடிய ஒரு நல்லது தரக்கூடிய தெய்வங்களை சென்று அடையக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டங்கள்ல. பல பேர் குலதெய்வம் தெரியாத மிதுனராசி என்பவர்கள் குடும்ப தலைவர் இருந்தாங்க அப்படின்னா, அப்பா குலதெய்வம் தெரியல, அவருக்கு அவங்க அப்பாக்கே தெரியல, இப்ப இருக்கிறவருக்கும் தெரியல அப்படின்னா, இந்த டைம்ல அதை தேடி போவது கட்டாயம் நல்ல பலன் வரும். போய் தேடி போனாங்கன்னா இதுதான் சுவாமின்னு கண்டுபிடிக்க முடியும். அல்லது அவர்கள் பார்க்கக்கூடிய சுவாமி அவர்களுக்கு அந்த ஃபீலை கொடுக்கும், காந்தாரில் அந்த கொடுத்த மாதிரி. அதுக்கான வாய்ப்புகள் கட்டாயம். நீங்க ஜாதகத்துல ஓபன் பண்ணாவே குலதெய்வம் வந்து தானா தெரியும். ஒரு நல்ல குறிப்பா பிரசன்னத்துல நீங்க மனதார பிரார்த்தனை பண்ணி, நம்ம எந்த தெய்வத்தை நமக்கு தொழக்கூடிய தெய்வம், நான் வழங்கக்கூடிய ஒரு தெய்வம் முருகப்பெருமான், அப்போ குலதெய்வம், அவரை மனதார தொழு பண்ணி வந்து ஆப்போசிட்ல உட்காந்து நம்மளை நம்பி உட்காந்துருக்காரு. அவர் தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி நம்மகிட்ட வந்திருக்காரு, நம்மளும் அவருக்காக உட்காந்துருக்கோம். அப்போ உன்னை வேண்டி கேட்குறேன், இவர்களுக்கான ஒரு ஆவுட லக்னம் அப்படிங்கிறது தான் முருகனை பிரார்த்தனை பண்ணி, அப்பா முருகா ஆடத்தரம் தோல் வாழ்கவே, ஆறுமுகம் வாழ்கவேன்னு சொல்லி பாட்டை பாடி அவரை மனதார தொழணும். முருகனை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே ஊனுருக, உள்ளம் உருக, உயிர் உருக வழிபாடு பண்றது அவருக்கு பிடிக்கும். அவர் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ஆள் தான், ரொம்ப நீங்க கன்வீனியன்ட்டா பழக முடியாது அவர்கிட்ட, கொஞ்சம் கடினமான ஆள் அவர். ஊன் அப்படின்னா நம்முடைய கறி, நம்முடைய உடல். உள்ளம் அப்படிங்கிறது மனசு, உயிர் ஆத்மா. ஊன் உருக, உள்ளம் உருக, உயிர் உருக, உருக உருக வழிபாடு பண்ணா முருகன் எனக்கு அனுகூலம் பண்ணுவான். அப்போ இந்த 3 ஒரு சேர பண்ணணும் அப்படின்னு ஓடக்கூடாது. போயிட்டு சாமி இப்படி கும்பிடு போட்டு அப்படி ஓடக்கூடாது. நின்று அவர் அங்கேயும் இருக்கலாம், திருச்செந்தூர்ல அவர் திருச்செந்தூர் இருக்கலாம், இங்கே கண்ணை மூடினாலும் திருச்செந்தூர் நம்ம ஆத்மா அங்கே போயிடணும். நம்ம அப்படியே அவருக்குள்ள ஐக்கியமாகணும். அப்படி வழிபாடு செய்து ஒரு சோழி எடுத்து அவர்களுக்கு நம்ம போடும் பொழுது அதில் வரக்கூடிய ஆடம் குலதெய்வத்தை சாட்சா சொல்லுங்க, அப்படியே சொல்லும். என்ன தெய்வமோ சொல்லும், என்ன சுவாமியோ சொல்லும், குலதெய்வ கோயில் இருக்கா இல்லையான்னு சொல்லும், குலதெய்வ கோயில் கட்டுமானம் ஆகுதான்னு சொல்லும், குலதெய்வ கோயில் வந்து அவர்களுக்கு வந்து அனுகூலம் பண்ணுதா, குலதெய்வம் அவர்களுக்கு நல்லது செய்யுதா, குலதெய்வம் நல்லது செய்யலை அப்படின்னு அத்தனையும் சொல்லும். இதெல்லாமே அவ்வளவு குலதெய்வத்துக்கு ஒரு பவர் இருக்கு, குலதெய்வத்துக்கு அவ்வளவு ஒரு சாநித்தியம் இருக்கு. இந்த குலதெய்வத்துக்கு பேசும்போதே நான் கொஞ்சம் அதை சொல்லிடுறேன் நோட்ஸ் கொஞ்சம். ஏன் அப்படின்னா இந்த பிரசனத்துல இப்ப பொதுவாக எடுத்து போடும் பொழுது ஆவுட லக்னம் குரு வந்துட்டாலும் வச்சுக்கோங்க, ஜாதகத்தை இப்ப நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க, உங்க ஜாதகத்தை எடுத்து ஓபன் பண்ணி பாருங்க, லக்னத்துல குரு இருக்கு, லா அப்படின்னு போட்டிருக்கும், அதான் லக்னம்னு சொல்லுவாங்க, அதுல குரு இருக்கு. இதுல அதுல இருந்து எண்ணி 1 2 3 4 குரு இருக்கு, இல்ல அதுல இருந்து எண்ணி இது ரெண்டுலயுமே இல்லைங்க சாமி பார்த்தேன், இல்ல அதுல இருந்து எண்ணி 10ல குரு வந்துருது. இந்த பொசிஷன்ஸ்ல குரு இருந்தா குலதெய்வ கோயில் கட்டாயம் வந்து பாத்தீங்கன்னா, புடிமன் கோயில் மூல கோயில் 2 கோயில் இருக்கு, 2 இடத்துல கோயில் இருக்கு. புடிமன் கோயில் சொல்லுவாங்க, அதாவது இப்ப உதாரணமா இப்போ ஒரு அங்காளம்மன் வச்சுக்கோங்க, மேல்மலையனூர் தான் மூல கோயில், அங்க இருந்து புடிமன் எடுத்துட்டு ஒரு கட்டியிருப்பாங்க. அப்போ புடிமன் கோவில் மூல கோயில் ஒன்னாச்சு. அதே போல குலதெய்வ கோயில் சுயம்பாக கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தி. சுயம்பா இருக்கும், மரத்து கீழே இருக்கும், புதையுண்டு இருந்து மண்ணில் எடுத்து வச்சிருப்பாங்க, அல்லது சுயம்பு சுவாமியாக இருக்கும், அதுக்கப்புறம் சிலை வச்சிருப்பாங்க. அதே போல கருப்பண்ணார் அல்லது ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய ஆண் தெய்வம் அவர்களுக்கு சுவாமியாக இருக்கும். கருப்பண்ணார், ஐயனார், முனியப்ப சுவாமி, இது மாதிரியான ஆண் தெய்வங்கள் அவர்களுக்கு இருக்கும். அது சாநித்தியமாக அவர்களுக்கு வந்து நல்லது செய்யும். அதே போல முருகப்பெருமான் போன்ற குரு தன்னாசியப்பன், முருகப்பெருமான், லாட சன்னியாசி, இது மாதிரி குரு சார்ந்த வழிபாடு அந்த தருத்தலத்துல இருக்கும். இதுதான் அந்த அமைப்பு. இது மாதிரி ஒவ்வொரு இதுக்கு இருக்கு. இப்போ செவ்வாய் ராகு செஞ்சுச்சுன்னா அவர்களுக்கு பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா தலைமையில பாம்பு இருக்கிற மாதிரி சுவாமி இருக்கு. அதே போல லக்னத்துல ராகு வச்சுக்கோங்க, நாகம், புத்து, சர்வம் சார்ந்த வழிபாடா இருக்கும். அதே போல புத்து கண்ணு கும்பிட்டு இருப்பாங்க, நாகாத்தம்மன் கும்பிடுவாங்க.
அதே போல சுக்கிரன் இருக்காரு அப்படின்னா படுத்திருக்க மாதிரியான சுவாமி, ம் பெரியநாய் செம்மலாம் சொல்லிட்டு படுத்திருக்க மாதிரியான சுவாமி எல்லாம் நிறைய இருக்கும். அது போலயும் சனி இருக்காரு வச்சுக்கோங்க, மலை மேல ஏறி கும்புற மாதிரி, மலை மேல ஏறி கும்புற மாதிரியான சாஸ்தா. அதே போல கருப்பண்ண சுவாமி, பெரியண்ண சுவாமி மாதிரியான ஆட்சி பெற்றக்கூடிய கருப்பண்ணாரை கும்பிடுவாங்க. வெள்ளக்குதிரை வாகனத்தோட கூடிய கருப்பண்ணார்கள். பலி அசைவம் சார்ந்த தெய்வங்கள். குரு சனி இணைவு அசைவத்துல ஒரு சுவாமி, சைவத்துல ஒரு சுவாமின்னு சொல்லணும். இது மாதிரி பிரசன்னம் வந்து குலதெய்வத்தை வந்து தெள்ள தெளிவாக எடுத்து காட்டக்கூடியது. அதே போல குலதெய்வ அனுகூலத்தை சொல்லக்கூடியது, குலதெய்வ அனுகூலம் இருக்கா இல்லையான்னு சொல்லக்கூடியது, குலதெய்வ கோயில் கட்டுமானம் ஆகுதா அப்படிங்கிறத பிரசனத்துல குரு பொசனை சொத்து குலதெய்வ கோயில் கட்டுமானம் ஆகுதா இல்லையாங்கிறதையும் சொல்ல முடியும். அப்படிங்கிறதுல குலதெய்வத்துக்கு அவ்வளவு ஒரு அருமையான பிரசன தீர்வு ரொம்ப விசேஷமா இருக்கும். இந்த மிதுன ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா திருமணத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிரிஞ்சிருக்கும், டிவோர்ஸ் ஆகல, ஆனா வந்து ஒரு மன சிந்தனையில கொஞ்சம் பிரிஞ்சு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அவங்களே சேர்றதுக்கான உகந்த நேரம் அது, கேரண்டியா சேர்ற டைம். ஏன்னா இப்போ பைசல் பேசல, வேற எப்ப பேசுவீங்க? ரெண்டுல குரு வராரு, வீட்டுக்காரம்மாவோட போய் சரணாகதி ஆகிற தத்துவம் இப்போ. எப்பவுமே நம்ம வந்து காட்டுல 2 சிங்க தொட்டோம்னா எப்பவுமே மேரேஜ் லைஃப் 4 பிரிச்சுக்கோம். முதல் 4 செமஸ்டர், 2ஆம் 6, 3ஆம் 6, 4ஆம் 6. முதல் 6 மாசம் 2 லைனை கொண்டு போய் காட்டு விட்டோம்னா 2 அடிச்சுக்க. யார் பெரிய ஆளு? உண்மை அப்படிதான். கண்டிப்பா. இப்ப யார் இங்க தோசை சுடுறது, யார் தோசை சாப்பிட்றது அப்படிங்கிற ஒரு சண்டை வரத்தான் செய்யும். இல்ல நான் காய்கறிறேன், இல்ல நீ சாம்பார் பண்ணு, இல்ல நீ காலைல சமைக்க நான் ராத்திரி சமைக்கிறேன், இல்ல நான் கொஞ்சம் வேலை செய்ய நீ கொஞ்சம் வேலை செய்ய. முதல் 6 மாசம் அதுல யாரு டாமினன்ட் ப்ரூவ் பண்ணிடுவாங்க. அடுத்த 6 மாசம் அவங்க டாமினன்ட் எடுப்பாங்க. அது அப்ப அவங்களுக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு அதுக்கு அடுத்த மாசம் 6 மாசம், அதுக்கு அடுத்த 6ஆம் மாசம், அது 1.5 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஒரு கப்பல் கணவன் மனைவி வாழ ஆரம்பிப்பாங்க. அது வரைக்கும் சண்டை சோறு வரத்தான் செய்யும். அதுல நம்ம குடும்ப உறவுகள் உள்ள போந்துட்டு ஆச்சா போச்சா லப்பா லப்பான்னாங்கன்னா அது டிவோர்ஸ் வரைக்கும் போயிருது. பேரண்ட்ஸ் தான் பல இதுல டிவோர்ஸுக்கு காரணமாக இருக்கிறாங்க. அதனால அது மாதிரி இருக்கிறதுல டைரக்டா பைசல் பேசுற ஆள் இருக்கக்கூடாது. டைரக்டா பையனே போய் பொண்ணுகிட்ட பேசி சரணாகதியா இருந்தா, ஆமா சரணாகதியானா வீட்டுக்கு அப்படியே கடகடன்னு பொண்ணு வந்துடும். அல்லது பையன்கிட்ட போய் பொண்ணு சரணாகதியானா கடகடன்னு வந்துடும். நல்ல மேஜரா ஈகோ தான் கிளாஸ் ஆகுது. ஈகோ நீங்க வந்து மேரேஜ் லைஃப்ல ஈகோ தான். யார் பெரிய ஆள் இன்டைரக்டா அதான் இருக்குங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த அம்மா ஒரு 30,000 சம்பளம் வாங்க, அவர் ஒரு 40,000 சம்பளம் வாங்குவாரு. யார் வீட்டு வேலை செய்யறது? இவர் வந்து கேட்பாரு, என்ன சொல்ல குப்பையா கிடக்குன்னா, ஏன் நீ கூட்ட மாட்டியா பத்திக்கும். அதே மாதிரிதான் இப்ப பசிக்கும், தோசை வராது, ஏன் நீ சுட்டு ஒன்னா சுட்டுக்காம எனக்கு ஒரு 2 ஆம்லேட் போடு அப்படின்னா நம்ம சொல்லும் பத்திக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா குழந்தை யார் வளர்க்கறது, இது மாதிரி மேஜர் கமிட்மெண்ட்ஸ்ல பிரச்சனை வந்துடும். ஒரு வீடு வாங்குறாங்க அப்படின்னா ஒரு இஎம்ஐ போடலான்னா, ஒரு 40,000 என்னோட காசுல போடுறேன், உன்னோட செலவு நீ கொஞ்சம் ஒரு 10 ரூபா கொடுத்துனா அப்படியே கட்டிடலான்னா அது ஒரு பிரச்சனை வந்துடும். பணத்துல பிரச்சனை வந்துடும். இது எல்லாமே அந்த கொடுக்கறது வாங்குறது மனசுதான், அந்த ஒரு ஈகோ தான். அது வந்து தீர்றதுக்கு வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு ரொம்ப கோல்டனான ஒரு டைம். சரணாகதி ஆயிடணும். அதாவது எப்பவுமே மனிதன் வந்து குறையோட தான் இருப்பான். அது வந்து கணவனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, குறைகளோடு அவனை நேசிக்க கத்துக்கணும். ரொம்ப எதிர்பார்ப்புகளை வச்சக்கூடாது. அவன் அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படிலாம் வச்சுக்கூடாது. மனைவியா இருந்தா மனைவிக்கு உண்டான வேலையெல்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கணவராக இருந்தால் கணவருக்கான வேலை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அவங்களுக்கு உண்டான தாற்பரிய என்ன இருக்கோ அதை பண்ணணும். அவங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கு. உங்கள் குழந்தை உங்களுக்காக பிறந்திருக்கலாம், உங்களுக்காக பிறந்தவங்களெல்லாம் போட்டுருக்கு. அப்போ அது மாதிரி தான் அவனுக்குன்னு ஒரு வேலை இருக்கும், அவனுக்குன்னு ஒரு பிறப்புக்கு ஒரு அர்த்தம் இருக்கும், அதை பண்ணணும். இந்த அம்மாவுக்குன்னு ஒரு வேலை இருக்கு, அதை பண்ணணும். 2 பேரும் சேர்ந்து குடும்பம் நடத்தணும். இப்போ மனைவி தாலி போட்டுக்கிற மாதிரி கணவர்லாம் மெட்டி போடணும். அதான் அந்த காலத்துல இருப்பது. நான்லாம் கூட மெட்டி போட்டிருக்கேன், காலில் மெட்டி போட்டிருக்கேன். அது என்னன்னா நம்ம கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரியறதுக்காக மெட்டி காலில் வந்து, ஏன்னா பொண்ணுங்க வந்து அப்படியே தலை குனிஞ்சு நடப்பாங்களாம் அந்த காலத்துல. அப்போ பையன் காலில் பார்த்தா கல்யாணம் ஆயிடுச்சு தெரிஞ்சுக்கோங்களா. பையன் தலை நிமிர்ந்து நடப்பானா, தாலியை பார்த்தா கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு ஐடென்டிஃபிகேஷன் தான். மற்றபடி ஒன்றும் சமாச்சாரம் அது இல்லை. அப்போ அது மாதிரி இருக்கணும். இருந்தோம்னா நல்லா இருக்கும். இல்லாம ஆச்சா போச்சா லப்போது பண்ண பிரச்சனை. பட் அப்படி இருந்து பிரச்சனையானவங்களாம் பல பேர் இப்போ போய் பைசல் பேசுனாங்கன்னா வீட்டுக்கு மனைவியோடு வந்துடலாம், ரொம்ப ஹாப்பியா இருக்கலாம். திருமண உறவுகள் நல்லா இருக்கும், திருமண உறவுகள் செரிக்கும், பணம் பெருகும், தனம் பெருகும். அதே போல மனதில் நினைத்த காரியங்களும் ஜெயமாகுவது, வீடுகள் சம விஷயங்கள் கட்டுமானம் செய்வது, வீடுகளை புதுப்பிப்பு செய்வது உள்ளிட்ட பல்வேறு சம்பத்துக்கள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி போடுவது, தடங்கள் பண்றக்கூடிய பணவரவு வருவது, லோன் வருவது, நகையெல்லாம் அடமான வச்சு போட்டாங்க வீட்டுக்காரங்க. நகை தீபாவளி வேற வருது, பெரிய பிரச்சனையா இருக்குது. அப்படின்னா நகையெல்லாம் மீட்டு வரக்கூடிய சூப்பரா உண்டு. அதாவது கடந்த காலத்துல இருந்த கஷ்டம் இல்ல, எல்லாமே 48 நாள் 40 டேஸ்ல அப்படி சொல்லி அடிக்கலாம். ஆமா, அதுக்கு ஏதாவது கோயில் சொல்லணும் இல்லையா? கண்டிப்பா வழிபாடு சொல்லி வழிபாடு பண்ணிட்டா சிறப்பா இருக்கும் இல்லையா? அது வந்து பாத்தீங்கன்னா குறிப்பாக சர்பத்தோடு இருக்கக்கூடிய முருகப்பெருமான் 3 இடத்துல இருக்காரு. ஒண்ணு குக்கே சுப்பிரமணிய சுவாமி கர்நாடகா, 2வது வந்து மருதமலை பாம்பாட்டி சித்தரோட இருக்காரு, 3வது எங்க கரூர் மாவட்டம், நான் கரூருங்க, கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாலாமலை இருக்கக்கூடிய முருகப்பெருமான். ஃபர்ஸ்ட் கிளாஸா வேலை செய்வாங்க. போய் ஜம்முன்னு கும்பிடுங்க, அங்க இருக்க புத்து பிரிட்டு விளக்க போடுங்க, ஹாப்பியா வாங்க, வீட்டுக்காரமோட பேசுங்க, குடும்ப பிரச்சனையை நிவர்த்தி பண்ணுங்க. குடும்ப பிரச்சனை மட்டும் இல்ல, அம்மாவோட சண்டை, அப்பாவோட சண்டை,
ஃப்ரெண்ட்ஸோட சண்டை ரொம்ப நாளா ஃப்ரெண்ட் ஒருத்தர் பேசவே இல்லை, 3 வருஷம் ஆச்சு. ம். ஃபோன் அடிச்சு மன்னிப்பு கேட்டுருங்க, ம். அவன் நம்ம மேல தப்பா இருந்தாலும் பேசிடுங்க, ஒரு பிரச்சனையும் வராது, லைஃப் ரொம்ப ஹாப்பியா இருக்கும், ரொம்ப இனிமையா ரன் பண்ணலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு ரொம்ப ஜாக்பாட்டான டைம் மிஸ் பண்ணிடாதீங்க. சிறப்பு சிறப்புங்க. ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. நம்ம நேயர்களுக்காக மீண்டும் அடுத்த காணொலியில் அடுத்தடுத்த ராசியை பற்றி பார்க்கறேன். நன்றி.